நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா கோவில் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடை வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையான பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பொருளாக போட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 பொருளையும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ லேசாக பொரிஞ்சு வரும்போது எடுத்துக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னும் 4 பொருளை தனியாக வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உருட்டு உளுந்து போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த 4 பொருளும் லேசாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருளை எல்லாத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அம்மியில் வச்சு பொடி பண்ணிக்கலாம். காம்பை மட்டும் எடுத்துடலாம். பவுடராக இருக்கேன். அந்த மாதிரி சொல்லன்னு இருந்தால் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம புளியோதரைக்கு புலிக்காச்சல் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கை வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ புளி கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை பாதியை மட்டும் போட்டுக்கலாம். மீதி பொடியை சாதம் விரவும் போது போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நம்ம இப்போ எண்ணெயில் வறுத்த மிளகாத்தில் போட்டுக்கலாம். நான் முதலே போடுறதுக்கு மறந்துட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதில் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டு விரவிக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் பண்ண அதே கடாயில் சாதத்தை போட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டு கலந்துக்கலாம். கச்சலை இதில் போட்டு கலந்துக்கலாம். நம்ம புளி கரைசல் பண்ணும்போது பாதி பொடி எடுத்து வச்சாலும் அந்த பொடியை இப்போ லைட்டாக போட்டுக்கலாம். இதை நீங்கள் உடனே சாப்பிட்றதோட ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல அந்த புளிப்பு அந்த காரம் எல்லாமே அந்த சாதத்தில் இறங்கி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரி டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.